பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். எப்படி கையை தட்டுங்களேன். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் இதை சொல்லல, ஃபர்ஸ்ட் சரீர பிரகாரமா தான் சொல்றாரு. அவ என் சகோதரின் பொய் சொன்ன மாதிரி தான். ஆனால் எப்போ தேவன் தீர்க்க தரிசின்னு சொல்கிறாரோ அவருக்கு ஒரு மறுரூபம் உண்டாது, மனதில் சில மாற்றம் உண்டாது. அப்படி சொல்கிறத ஒரு வெளிச்சம் அடிக்கி உடனே யோசித்து பார்க்குறாரு. அவள் என் சகோதரி என்பது மெய்தான். ஏங்க, ஆண்டவர் உங்களை பாராட்டி பேசிட்டாருன்னா, உங்கள் மேலே ஒரு அன்பு வச்சுட்டாருன்னா, ஃபஸ்ட்டு தவறாக தெரிஞ்சதெல்லாம் அடுத்து மெய்தான்னு தெரிகிற அளவில். ஏன்னா கிரியையின்படி ஃபஸ்ட்டு பொய் தான். ஆனால் கொஞ்சம் அந்த வெளிச்சம் வந்த உடனே, ஆண்டவருடைய அன்பு இதெல்லாம் வந்த உடனே அடுத்து போய் பார்த்தா அவரே சொல்றாரு, ஆமாயா நான் சகோதரின்னு சொன்னது மெய்தான். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி. அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அதாவது அப்பா வழியில எனக்கு சகோதரி தான், ஆனா அம்மா வழியில எனக்கு சகோதரி கிடையாதுன்னு மேனேஜ் பண்ணிட்டாரு. கையை தட்டுங்க. மனுஷர் மேல் இருக்கிற பிரியம் உள்ள வந்துட்டுனா ஃபர்ஸ்ட் தப்பா தெரிஞ்சது கூட மறுபடியும் தப்பா என்ன பண்ணாது. எங்க நான் இதை எதுக்கு சொல்லி வரேன்னா, தேவனுடைய பிரியம் உங்க மேல வந்துருச்சுன்னா உங்க உங்களுக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் அடிச்சிடும், சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் அடிச்சிடும். பிரைஸ் காட். நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்தலாம் தேவனுடைய பிரியத்தை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதான் அழகா இதுக்கு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல். புரிஞ்சிட்டீங்களா? எந்த மனுஷன் மேல் பிரியம்? பொய்யனாய், கிரியை நிமித்தம் பொய்யனாய் மாறிப்போன மனிதனின் மீது பிரியம். உடனே மறுபடியும் அவன் பொய் தான் பேசிக்கிட்டே அலைவானான்னா இல்லை, மெய்ய பேச ஆரம்பிச்சிருவான், மெய்ய உணர ஆரம்பிச்சிருவான். அவன் ஜெபம் பண்ணுவான், சில நல்லதெல்லாம் அவன் மூலமாக என்ன பண்ணும். பிரைஸ் காட். ஓகே, அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எப்படிப்பட்ட மனிதர்கள் மீது தேவன் பிரியம் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் என்ன பண்ணாரா? மனஸ்தாபப்பட்டாராம். அப்ப என்ன ஒம்பு பண்ணிருப்பான். தேவன் சந்தோஷமா என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு என்ன சொன்னாரு? நல்லது 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 என்றார். ஆனால் அந்த 6ஆம் நாள் மனுஷனை உண்டாக்கிட்டு அந்த மனுஷன் கூட எல்லாத்தையும் பார்த்த உடனே மிகவும் நல்லதுன்னு கண்டாராம். 1 அதிகாரம் லாஸ்ட்ல. அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரம் வரும்போது பார்த்தா, ஏண்டா இவனை நான் உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம். நான் சொல்லட்டுங்களாங்க, இப்படி எந்த மனிதன் மீது மனஸ்தாபப்பட்டாரோ அந்த மனுஷன் மேலே தான் பிரியம் உண்டாச்சு. பிரைஸ் காட். இது சாதாரண மனுஷனால இது முடியாது. இது அந்த தெய்வத்தை, அதனால தாங்க அவர் தெய்வம். இது அவருடைய ஒரு சாயல். பிரைஸ் காட். இப்போ இயேசுவை சொல்லும்போது அது இயேசுவை மட்டும் சொல்லலை, இயேசுவின் சார்பா நம்ம சார்பா இயேசுவை பார்த்து சொல்லியிருக்கார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். பிரைஸ் காட். எல்லாரும் பார்த்து சொல்லணும். இப்போ பாருங்களேன், ஏசப்பா ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக் கொடுத்தாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவேன்னு கற்றுக் கொடுக்கல, எங்கள் பிதாவே. இது சீசர்களுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு, அடுத்து இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவனை பிதாவா காண்பித்து கொடுக்கிறார். அப்போ அதே மாதிரி தான் இங்கே பிதா தன் குமாரனை பார்த்து இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னா அவருக்கு சொன்னது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே சொன்னதற்கு சமமாக இருக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட, அதாவது ஒரு கட்டத்தில் மனஸ்தாபப்படுற அளவில் இருக்கிற மனுஷன் மேலே தான் என்ன பண்ணாராம்? பிரியம். இதுதான் அந்த அறிவு கெட்டாத அன்பு. தேவனுடைய அன்பு என்ன அன்பா? அப்போ ஒரு மனிதன் நல்லா இருக்கும்போது நேசிக்கலை, மனஸ்தாபப்படுற அளவில் இருந்த மனுஷன் மேலே பிரியத்தை என்ன பண்ணாராம்? இதுதான் கிறிஸ்மஸ் நியூஸ்.